ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஷிகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஸ்வீட் புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை சில பேர் சைனாகிராஸ் புட்டிங்னு சொல்லுவாங்க, சில பேர் அகர் அகர் புட்டிங்னு சொல்லுவாங்க. தமிழில் பார்த்திங்கன்னா கடல் பாசின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுதான் பார்த்திங்கன்னா சைனாகிராஸ் கடல் பாசின்னு சொல்லுவாங்க. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே இந்த பிராண்ட் கிடைக்கும். நான் எப்போவுமே இது தான் வாங்குவேன். அது மட்டும் இல்லாமல் சூப்பர் மார்க்கெட்டில் நிறைய பிராண்டு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக செட் ஆகிடும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 35 rupees to 40 rupeesக்குள்ளே இருக்கும். இதை தொட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஒயர் மாதிரி தான் இருக்கும். இது ஊற வச்ச உடனே நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 10 நிமிஷத்துக்கு ஊற விடுங்க. நீங்கள் எப்போ செஞ்சாலுமே ஊற வச்சு செய்யுங்க, அப்போ தான் சீக்கிரமாக பாயில் ஆகும். இப்போ இது 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். இது அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வேக வைக்கலாம். இப்போ இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் இதில் ஊற வச்ச கடல் பாசியை சேர்த்துக்கலாம். கடல் பாசி சேர்த்தாச்சு. இப்போ இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 50 ml இருக்கும். நிறைய தண்ணி சேர்க்கக்கூடாது, அப்புறம் லூஸ் ஆகிடும், சீக்கிரமாக செட் ஆகாது. இப்போ இதை கொதிக்க வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கும் போதே பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் சீக்கிரமாக மெல்ட் ஆகும். பால் சேர்த்து கொதிக்க விடும்போது 2 ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கோங்க, அதாவது மில்க் மேட் சேர்த்துக்கோங்க. மில்க் மேட் சேர்த்தா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக சேர்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை, ஆப்ஷனல் தான். இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 50 கிராம் சர்க்கரை சேர்க்குறேன். ஸ்பூன் கணக்கில் பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 ஸ்பூன் இருக்கும். உங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சர்க்கரை சேர்த்து நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. சர்க்கரை சேர்த்ததும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இதில் 1.5 கப் பால் சேர்த்துக்கலாம். மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 200 ml இருக்கும். இப்போ இதில் தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க. தண்ணி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு டோட்டலாகவே மாறிடும், நல்லா இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் பால் டேஸ்ட்டில் இந்த ஸ்வீட் செஞ்சால் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி சைனாகிராஸ் வேக வைக்கும்போது 50 ml தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருக்கோம். அந்த தண்ணியே போதும். அடிஷ்னலாக தண்ணியோ பாலோ சேர்க்காதீங்க. ஒரு பேக்கெட் கடல் பாசிக்கு பார்த்தீங்கன்னா 200 ml பால் தேவைப்படும். அப்போ தான் கரெக்டாக செட் ஆகும். அடிஷ்னலாக நீங்கள் பாலோ தண்ணியோ சேர்த்திங்கன்னா லூஸ் ஆகிடும், சீக்கிரமாக செட் ஆகாது, டேஸ்ட்டும் மாறிடும். இப்போ இதை மீடியம் ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் கொதிக்க விட்டாலும் பால் திரிஞ்சிரும். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இது மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் இல்லைன்னா கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதில் ரெடி பண்ணியிருக்க சைனாகிராஸ் பாலை இதில் ஊற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய ஏர் பபிள்ஸ் இருக்குது. அதுக்கு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லேசாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த பபிள்ஸ் எல்லாம் போயிடும். இப்போ இதை 10 நிமிஷத்துக்கு செட் ஆக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மேலே இருக்க லேயர் லைட்டாக செட் ஆகிடும். இப்போ இதை தின் ஸ்லைஸ் பண்ணியிருக்க முந்திரி பாதாமில் சேர்த்துக்கலாம். நட் சேர்க்குறது ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்தா நல்லாயிருக்கும். இது கூட நான் அடிஷ்னலாக பிஸ்தாவும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பிஸ்தா சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 ஹவருக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா செட் ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட வேணான்னு நினைக்கிறவங்க வெளியவே ஒரு 1 ஹவர் இல்லை 1.5 மணி நேரத்துக்கு வச்சுருங்க, செட் ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செட் ஆகிருக்கு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் பால் முந்திரி பாதாம்லாம் சேர்க்குறதால ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த கடல் பாசி ரெசிபியை பார்த்திங்கன்னா ரம்ஜான் நோம்பு மாதத்தில் செய்வோம். அது மட்டும் இல்லாமல் ஈத் அன்னைக்கு செய்வோம், பக்ரீத் அன்னைக்கு செய்வோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் டே, பர்த்டே, வெட்டிங் டே அது மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் செய்வோம்.
இந்த ரெசிபியை பெரியவங்கள்லேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்வீட்டை 2 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம். கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். இப்போ இதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக செட் ஆகியிருக்கு பாருங்கள். நல்லா க்யூப் ஷேப்பில் அழகாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பாக்கெட் கடல் பாசிக்கு 200 ml பால் தேவைப்படும். அப்போ தான் கரெக்டாக செட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்ட்டு. பாருங்கள், நம்மளோட கடல் பாசி அதாவது சைனா கிராஸ் புட்டிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.